ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார், நேற்றுக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பற்றி பேசப்பட்டது. கூட்டணி நிலவரம் பற்றிலாம் பேசல. நான் தான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சூழலை பற்றி கேட்டார். ஏன்னா அண்மையில் அங்கே வந்து இப்போ புதுக்கோட்டைக்கு வந்து வந்தார், அந்த யாத்திரா நிறைவு விழாவுக்காக வந்தார். அப்போ நாங்கள் போக முடியல. ஏன்னா எனக்கு வந்து சேலத்தில் ஒரு மீட்டிங் இருந்தது, கள்ளக்குறிச்சியில் மீட்டிங் இருந்தது. அப்போ சந்திக்கிறா திட்டம் பண்ணுறது 2 மீட்டிங்கு இருந்ததுனால நாங்கள் போய் அவர் சந்திக்க முடியல. அதனால் இங்கே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழலை கேட்டறிந்தார். நேற்றுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸுடன் இந்த கூட்டணி முடிவடைந்தது, சீட் ஷேரிங்கெல்லாம் முடிவடைந்தது. சீட்டு எவ்வளோ அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னீங்க. நிறைய கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில் வரும் அப்படின்னு நேற்றுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. எந்தெந்த கட்சிகளுடன் அது பேச்சுவார்த்தை அதை வந்து வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட வந்து இணைஞ்சிட்டாங்க. அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் எங்களுடைய கூட்டணியில் வந்து சேரும். அப்போ நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகு தான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும். சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் அவங்க வந்தால் நாங்கள் வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகைகளை தெரிவிச்சிட்டேன். மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. அது சார் ஏன் போங்கல, அதெல்லாம் எங்கப்படி தனிப்பட்ட வரும். நாங்கள் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. இல்ல பொதுவான ஒரு அது உறுதியான அதிமுக வலிமையா இருக்குது. இவ்வளவு போல ஊடக நம்மளும் பத்திரிகை நம்மளும் அது பில்டப் பண்ணி பெருசா போட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால தான் 2021 75 இடங்கள் நாங்கள் பெற்றோம். கூட்டணி வெறும் 2 லட்சம் ஓட்டுல, வெறும் 2 லட்சம் ஓட்டுல 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் எங்களுக்கு 3% வித்தியாசம். டிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில் வரும் அப்படின்னு அதாவது தான் நான் சொல்கிறேங்களே, இது ஏசியமாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்போ வந்து ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, உடனே உங்களையெல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல. ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லியாச்சு, பேர் பல முறை சொல்லிட்டதை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு. அதைப்படி தொடர்ந்து அப்படித்தான் சார். திருப்பி நீங்கள் கேட்ட பாருங்க, ஒரே வரி, நீ அதுக்கு இங்கே இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக திருப்பி வேற எந்தெந்த வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு செய்தியாக இருக்கும் சார். அதை எப்படி அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போகிறோம். அதில் அரசியல் கட்சி என்பது ரகசியமாக தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு. புரியுதுங்களா? அது வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அல்லது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதை பற்றி ஏதாவது நேற்றுக்கு பேசப்பட்டதா? எப்போ வர்றாங்க அதெல்லாம் நாங்கள் அறிவிப்போம். ஏன்னா அதான் முத அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம். என்னைக்கு பாரத பிரதமரோ அல்லது மற்ற மத்திய அமைச்சர்களோ வருகின்ற பொழுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தெரிவிப்பாங்க, நாங்களும் தெரிவிப்போம். நேற்று முதல்வர் பேசுறப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்யணும், டெல்லியில் இருந்துடைய ப்ராக்சி அரசு வந்து ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறாரு. எங்க அப்படித்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியா பேசுறாரு தெரியல. எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லியாச்சுல்ல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோடு சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்தில் திமுக இருக்கின்ற பொழுது அப்போ என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்தது, மிசா சட்டம் வந்தது, அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு விழா வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தில் சிறை இருக்கிற மாதிரி காட்டினாங்க. அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சிகளும் அமைச்சிட்டு இருக்குது. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. ஏன் இதே 1999 நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுதா இல்லையா? அப்போல்லாம் டைரக்ட் தான் ஆண்டாங்களா? அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம்
திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரில் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்களே இல்லையா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இடம்பெற்றிருந்தாங்க. அதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதாவதுங்க, எல்லா கட்சிகளும் எங்களோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, திமுகவோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலை தகுந்த மாறி மாறி அமைச்சிட்டு வரும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.